ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கினதுல இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தசார்த்தங்கள்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த உலகம் அடைஞ்சு கொண்டு தான் இருக்குது. அதில் முதலாவது தசார்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் 2000லேருந்து 2009ஆம் ஆண்டு வருங்காட்டிலுமான இடைப்பட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் கேபிள் டெலிஃபோன் லைன் யூஸ் பண்ணி இன்னொரு Mbps ஸ்பீடில் இன்டர்நெட்டுக்கு போனது ஞாபகம் நம்புகிறேன். அதோட ப்ளூடூத் யூஸ் பண்ணி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவர் கணக்கு செலவிட்டதெல்லாம் நம்புறேன். அது மாதிரியான சின்ன சின்ன டெக்னாலஜிஸ் அந்த காலத்துல இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த தசார்த்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா சேஞ்ச் ஆகி ஃபுல் ஸ்பீட்ல 3G 2G சொல்லி இன்டர்நெட் ஸ்பீடும் இருந்தது. அப்புறம் வைஃபை டிரெக்ட் அப்படி இப்படி நாங்கள் ஃபைல் ஷேர் பண்ணி கொண்டோம். இந்த மாதிரி பல மாற்றங்கள் அந்த காலத்திலேயே நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. இது மூன்றாவது தசார்த்தம், அதாவது 2000ஆம் ஆண்டு ஆரம்பிச்சதுக்கு பிறகு வர மூன்றாவது தசார்த்தம், அதாவது 20லிருந்து 29 வரையிலான பகுதி. இந்த பகுதிக்குள்ளால இன்னும் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுன்றது தான் இந்த வீடியோல கொஞ்சம் கதைக்க போறோம். அந்த மாற்றங்களை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வரதுக்கான சில டிப்ஸும் நான் சொல்ல போறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தியும் கதைப்போம் இந்த வீடியோக்குள்ள. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தசார்த்தத்துல தொழில்நுட்ப புரட்சி தான் மெயினா இருக்குது. இந்த தொழில்நுட்ப புரட்சி மூலமா நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தியே மாற்றம் பெற்றிருக்கிறத நீங்க அவதானிக்க கூடியதா இருக்கும். எக்ஸாம்பிளா நான் சொல்ல வேண்டாம், அவங்களோட வீட்டுல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இருந்தா மட்டும் பத்துற மாதிரியும் மற்ற டைமுக்கு ஆஃப் ஆகி பவர் சேவ் பண்ற மாதிரியும் சமைச்சிருப்பாங்க. அது தவிர இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய தொற்று அந்த கோவிட் பரவுறதுனால அவங்க அதை குறைச்சி கொள்றதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணி அதாவது இந்த சென்சர் ஸ்டெப் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் சானிடைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேஷனா உருவாக்கி சேல் பண்ணி கொண்டிருந்தாங்க. அது தவிர நீங்க அனுபவிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் புதிய கண்டுபிடிப்புகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. இதே மாதிரி இந்த உலகம் ஒவ்வொரு காலகட்டங்களா மாற்றம் அடைஞ்சு கொண்டு போறதுனால நாங்களும் இந்த மாற்றத்துக்கு தயாராயிருக்கணும். இந்த மாற்றங்கள் எப்படி நடைபெறுது, இந்த மாதிரியான மாற்றங்களை எப்படி நமக்குள்ள கொண்டு வரதுன்னு சொல்லியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த ஏஜ் லிமிட்ல எந்த ஜாப் செஞ்சிருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் நீங்க கொஞ்சம் இந்த மாதிரியான தொழில்நுட்ப புரட்சிக்குள்ள உள்ளாகும் போது அதை பத்தின நாலேஜ வச்சு கொண்டிருக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப நீங்க இந்த நாலேஜ எங்க இருந்து கலெக்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல கலெக்ட் பண்ணலாம் இந்த நாலேஜ். அதோட உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிறையவே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது மாதிரி அடிப்படையா தான் கொஞ்சம் உருவாகி கொண்டே வருது. ஸோ உங்களுக்கு ஏதும் ஆர்டினோ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை படிக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளுக்காவலும் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஆர்டினோ பத்தி கதைக்க வரல. நான் இன்றைக்கு கதைக்க போறது ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் உண்டு, இந்த மாதிரியான தொழில்நுட்ப மாற்றங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று பத்தி. அந்த பிளாட்ஃபார்ம் தான் Magicbitன்னு சொல்றது. இந்த Magicbitன்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டினோ மாதிரியே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆனா அதை விட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கிற போர்ட்ஸ் தான் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த போர்ட்ஸ் உங்களுக்கு டிரெக்டா இன்டர்நெட் த்ரூ கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே காணப்படுது. இதுல இருக்கிற வைஃபை ஃபீச்சர் காரணமா உங்களுக்கு இந்த Magicbit போர்டை உங்களுக்கு இன்னும் பல Magicbit போர்ட்ஸோட இன்டர்நெட் த்ரூ கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி கொள்ளணும். அதன் மூலமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யலாம். அது தவிர இதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூடூத் மூலமா உங்களோட போனோட கனெக்ஷனை உருவாக்கி கொண்டு ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இதுலயே காணப்படுது. அதோட இதுக்கு பேட்டரி போடுறதுக்கு அவங்களே தனியா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி போர்ட் மூலமா உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் கொடுக்கறதோட உங்களுக்கு ஏலும் இதை சார்ஜ் பண்ணிக்கொள்ளவும் USB கனெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இதை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது தவிர இதுல நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இல்ல என்னென்ன இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். அவுட்புட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து இதுக்கு முன்னுக்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தேவையான டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான ரீடிங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், அது மாதிரியான வேலைகளை செய்யலாம். அதன் பிறகு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு LDR இருக்கும். அந்த LDR யூஸ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு
உங்களுக்கு லைட்டட் எவ்வளவு லைட் இருக்குதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதையே உங்களுக்கு டிஸ்பிளேலையும் பார்த்து கொள்ளலாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதுல எல்இடிஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த எல்இடிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன்ஸ் செஞ்சு கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி 4 கலர்ல எல்இடிஸ் கொடுத்திருக்காங்க போர்ட்லயே இன்பில்டா. அது தவிர பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ப்ராக்சிமிட்டி சென்சார் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி லைட் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மோட்டர் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இது மாதிரி இன்பில்டாவே இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட இதுக்குரிய இன்புட் அவுட்புட்ஸை எங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்சர்ஸ் தேவையா இருந்தா அந்த சென்சரை வாங்கி கொண்டு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். பில்டிங் பிளாக்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல ஹார்ட்வேர் மட்டும் இல்ல பில்டிங் பிளாக்ஸ், இதுல சாஃப்ட்வேரும் பில்டிங் பிளாக்ஸ் ஆகிக்கிறதுனாலே உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டோ என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன படிச்சிருக்கீங்களோ அது எந்த பிரச்சனையுமே இல்லாம இது உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஜஸ்ட் தேவை ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் இந்த லேர்னிங் கிட்னு மட்டும்தான். ஓகே, அப்ப இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணல பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லி அதனால இதுக்கு Magicbit.ioன்னு சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. இது அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை ப்ரோக்ராம் பண்ணி கொள்ளலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதே மாதிரி கொட்டாடையும் டெவலப் பண்ணி கொண்டு வரோம் இதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மாதிரி. அது தவிர இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எம்பாட்ஸ் அது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டினோ ஐடியை வச்சும் இதை ப்ரோக்ராம் பண்ணலாம். அது தவிர உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் அட்வான்ஸ் லெவல் செய்கிறவங்களுக்கு பைத்தன்றது ஒரு கம்பல்சரி பாடம் உண்டாயிருக்குது. பைத்தன்றது ஐசிடிக்குள்ளே வருது ஒரு சப்ஜெக்டா. அப்போ அந்த பைத்தனை யூஸ் பண்ணி இதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மாதிரி கம்ஃபர்டபுளை தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் குயிக்காக இதை படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஏழுன்றதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கிரியேஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சுத்தி உள்ள விஷயங்களை நீங்களே ஆட்டோமேட் பண்ணி கொள்ளலாம். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இவ்வளவு நேரம் கழிச்சதுல நான் ஒண்ணு மறந்துட்டேன் பாத்தீங்களா, அதுதான் இந்த Magicbitன்னு சொல்ற ப்ராடக்ட் வந்து ஸ்ரீலங்கன் கம்பெனி உண்டால கிரியேட் பண்ணது. அந்த Magicbit ப்ராடக்ட் அனலைஸ் பண்றது, கிரியேட் பண்றது, டிசைன் பண்றதுல வந்து மேனுஃபேக்சரிங் வரைக்கும் எல்லா ப்ரோசஸும் ஸ்ரீலங்காக்குள்ளே நடந்ததுன்னு தான் முக்கியமான விஷயம். ஸ்ரீலங்காவோட ப்ராடக்ட் ஒன்றுன்றதுனால நீங்க சப்போர்ட் ஒன்று கொடுக்கறது கண்டிப்பா அவசியமா இருக்குது. இது எவ்வளவு குவாலிட்டின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்குள்ளால இவ்வளவு அவார்ட்ஸை வின் பண்ணி குவிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தகுதியுடையதா இருந்திருக்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய விஷயம். அதனால நீங்க ட்ரஸ்ட்ஃபுல்லா இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணி கொள்ளலாம். இது ரொம்பவுமே பெனிஃபிட் உள்ள ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுல ஃபீச்சர்ஸ் சொல்லும் போது இந்த ஒரு போர்டே எங்களுக்கு ஐஓடி டிவைஸ் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் கிரியேட் பண்ணிக்காங்க. ஆமா, இது ஒரு ஐஓடி பிளாட்ஃபார்ம் ஒன்றா தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது இங்க ரோபோட்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னா இந்த போர்ட்லயே மோட்டர் கண்ட்ரோலர் இருக்கிறதுனால இந்த மோட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி உங்களுக்கு மோட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்ன ரோபோட் ஒரு காவுண்டே கிரியேட் பண்ணி கொள்ளலாம். என்னன்னு சொன்னா இந்த போர்டில் அவ்வளவு பவர்ஃபுல் ப்ராசஸிங் ஒன்றும் இருக்குது. 40 மெகாஹெர்ட்ஸ் ப்ராசஸிங் ஸ்பீட் ஒன்று இருக்குது இந்த போர்டுக்கு. அப்படின்னா ஆர்டினோவை விட 10 இல்லாட்டி 20 மடங்கு ப்ராசஸிங் ஸ்பீட் ஒன்று இருக்கும். அப்போ இவ்வளவு ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் மோட்டர் கண்ட்ரோலர் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே போர்டில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொபோட்டிக்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், இதை எப்படி படிச்சு கொள்றதுன்னு சொல்லி. அதை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சோர்சஸ் அவங்களோட வெப்சைட்லயே இருக்குது. Magicbit.cc சொல்ற அந்த வெப்சைட்லயே நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எடுத்து படிச்சு கொள்ளலாம். அது தவிர இவங்க கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. இவங்களோட பிளாட்ஃபார்மை படிச்சு கொள்றதுக்காக வேண்டி உங்களுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த கோர்சஸ்ல ஜாயின் மூலமா A to Z உங்களுக்கு Magicbit பத்தின சகல தகவல்களையும் உள்ளடக்கி உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அது தவிர உங்களுக்கு ஏலும் இன்னும் அவங்களுக்கு அந்த Magicbit போர்டு ஆர்டர் பண்ணி கொள்ளணும், உங்களுக்கு வாங்கணுமா இருந்தா அவங்களுக்கு வாங்கும் போது எங்களோட கூப்பன் கோட் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீலங்காக்குள்ள தான் இப்போ கோர்சஸ் கண்டெக்ட் பண்றாங்க அண்ட் செல்லிங் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வேணுமா இருந்தா அவங்களை கண்டெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெளியில எடுக்கிறதா இருந்தா வாய்ப்புகள் தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதுல பிரைசஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஒரு வெப்சைட்ல இது உங்களுக்கு பை பண்ணும்போது எங்களோட கூப்பன் கோட யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். கோர்ஸுக்கு ஜாயின் ஆகுங்க ஏழும்னு மட்டும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இது கோர்ஸ் மூலமா கிடைக்கும் நம்புறேன். அது தவிர இதுல நான் சொல்லாத நிறைய விஷயங்களை அதோட இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க வரும் வீடியோக்கள்ல நாங்க கதைப்போம். இந்த வீடியோ ஒரு குயிக் வீடியோ. நாங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை